எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய பதிவு சர்க்கரை நோய் பற்றி தான். நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லோ கிளைசமிக் அப்படிங்கிற அந்த உணவை எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை வியாதி கட்டுப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. லோ கிளைசமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிதானமாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள். இதை பற்றி ஒரு டாக்டர், அவர் சிவபிரகாசம் சொல்லி ஈரோட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டயபெட்டிக் டாக்டர். அவர் போட்ட ஒரு பதிவை நான் பார்த்ததுனால தான் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கலாம் நான் முடிவு போறேன். இந்த லோ கிளைசமிக்ங்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு பயன் தராது. அது சர்க்கரை நிதானமாக அதிகரிக்கிறதுக்குள்ளார உடல் வந்து பலவீனப்படும். இரண்டாவது என்னன்னா, சர்க்கரை சத்து குறைவாக உள்ள அனைத்து உணவுகளுமே வந்து மிக ஆபத்தானது. ஏன்னா இந்த சர்க்கரைங்கிறது வந்து ஒரு உயிர் சத்து. கண்டிப்பாக அது வந்து உடல்ல வந்து அதிகபட்சமா இருக்கணும். குறைந்தபட்சம் 40% சர்க்கரை இருக்கணும், சர்க்கரை சத்து இருக்கணும். ஒரு சரிவிகித உணவு என்றால் ஒரு 40%, 30% கொழுப்பு, 30% புரோட்டீன் இருக்கணுங்கிறது அதனுடைய விதி. ஏன்னா அதுதான் பிரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல தேவைப்படுற சத்துக்கள் அதுதான் கொழுப்பு, புரோட்டீன் அண்டு சர்க்கரை சத்து. இது மூன்றுமே முக்கிய பிரதானமானது. சர்க்கரைங்கிறது உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய ஒரு சத்து பொருள். கொழுப்பு என்பது ஒரு அந்த 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 கொழுப்பு திசுக்களை உருவாக்கக்கூடியது, அதாவது செல்களையே உருவாக்கக்கூடிய உடல் தான் கொழுப்பு. புரோட்டீன்ங்கிறது வந்து அந்த செல்லினுடைய வளர்சிதை மாற்றம். ஒரு பாடி, அதாவது ஒரு உருவமே வந்து முழுமையா இந்த 3 சத்துக்கள் தான் அனலைஸ் ஆகும். இது 3இன் கலப்பிடம் தான் வந்து உங்களுக்கு உடல் ஆகுது. இந்த 3 சத்துக்கள் தான். டிவியில் எப்படி 3 கலர் வந்து பிரைமரி கலர்னு சொல்றோமோ, இந்த 3 சத்துக்கள் தான் பலவிதமா உள்ள மாறுது. கோடிக்கணக்கான சத்துக்கள்லாம் மாறி மாறி தான் உடலுக்கு எல்லாம் எந்தெந்த உடலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அது சப்ளை பண்ணும். இப்போ ஒரு டிவி இருக்குன்னா அதுல பலவிதமான கண்டென்சர் இருக்கும், ஐசி இருக்கும். அந்த ஐசிக்கு தேவையானதை கண்டென்சர்ல குறைச்சியோ கூட்டியோ கரண்ட்டை சப்ளை பண்ணும்போது தான் அது வந்து படமாவோ ஒளியாவோ நமக்கு தெரியுது, சவுண்டாவோ தெரியுது. அந்த மாதிரி தான் உடல்நிலையிலையும் ஒரு சிறுநீரகத்துக்கு தேவைப்படும்படியான சர்க்கரை வந்து கல்லீரலுக்கு தேவைப்படாது, கல்லீரலுக்கு தேவையான சர்க்கரை வந்து இரைப்பைக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடி அதாவது 6 ராஜ உறுப்புகள் உடலை இயக்குது. இந்த 6 ராஜ உறுப்புகளுக்கும் சரிவிகிதமான உணவுகள் தேவை. நீங்க சாப்பிட்டால் கூட அது உடல் எடுத்துக்கூடிய அந்த தன்மை அதிகமா இருக்கும். இல்ல லோ கிளைசமிக்கு நீங்க ஸ்லோவா உள்ள பாடிக்குள்ளார நுழையிற மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரே மாதிரி உணவு கொடுத்தீங்கன்னா, டாக்டர் சிவராமன் ஒரு சித்த மருத்துவர் போறாரு, காலையில் உங்களுக்கு இரவில் அல்லது காலையில் வெறும் வயிற்றில் சர்க்கரை குறைய வேண்டுமானால் இரவு வந்து கோதுமை ரவை உப்புமா சாப்பிடுங்கிறாரு. மிக ஆபத்தான உணவு அதுதான். அவர் வந்து அதுல இருக்கக்கூடிய சத்துக்களையும் அது அதாவது ஸ்லோவா டைஜஷன் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்கறதா நினைச்சிட்டு அவர் கொடுக்குறாரு. ஆனா பகல்லையே காலையில ஒருத்தர் கோதுமை ரவை சாப்பிட்டுட்டு இறந்துட்டார். அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அதுக்கு பேரே உப்புமா. ஒரு அளவு நீங்க கொடுத்தீங்கன்னா 10 மடங்கு அது உப்பிட்டே இருக்கும். அதுல இருந்து கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த உணவு இரவுல வந்து சாத்தியமே இல்லாதது, நிறைய நோயாளிகளை கொன்னுடும். அதே மாதிரி சிறுதானிய உணவுகளுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அது சாப்பிட்டவங்க அனைவருமே வந்து கடுமையான பாதிப்படைஞ்சுதான் சாகுறாங்க. நான் பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மெக்கானிசம் வந்து தெரிஞ்ச ஒரே நபர் இந்த உலகத்துல நான் தான். நான் அறுதிட்டு சொல்வேன், யாரு வந்தாலும் சரி, ஒவ்வொரு வேளை உணவையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி உள்ளால் நான் தான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். அதனால இந்த லோ கிளைசமிக்ங்கிற அந்த சத்து உள்ள உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மிக மிக ஆபத்தா போய்விடும். தேவைப்படும் நேரத்தில் சர்க்கரை உள்ள கொடுக்கணும். 6 ராஜ உறுப்புகளுக்கு 6 வகையான சுவை தேவை. இரைப்பைக்கு வந்து இனிப்பும், கல்லீரலுக்கு வந்து புளிப்பும், சிறுநீரகத்துக்கு இந்த உப்பு சுவையும், நுரையீரலுக்கு காரச்சுவையும் தேவை. இதயத்துக்கு கசப்பும், மண்ணீரலுக்கு துவர்ப்பும் தேவை. இது எல்லாம் எதுக்காகனா அதுதான் முக்கியமான ராஜ உறுப்புகள்.
அதுக்கு தேவையான சத்து கூடிய குறைச்சோ கொடுக்கறது அதுதான் மெட்டபாலிசம் சொல்றது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எவ்வளவு கூடி கொடுக்கணும் எவ்வளவு குறைச்சு கொடுக்கணுங்கிறது வந்து அந்த பாடியே முடிவு பண்ணும். அதுல ஒரு தொந்தரவு வரும்போது தான் இவ்வளவு வியாதிகள் வருது. அப்ப நம்ம சர்க்கரை சத்தை வந்து நீங்க குறைச்சி உள்ள கொடுத்தீங்கன்னா சர்க்கரை நோய் அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் குறையாது குறையாது குறையாது. சில நேரம் இனிப்பே நீங்க சாப்பிட வேண்டியதா வரும்னு நான் சொல்றேன். பல வீடியோக்களை நான் பதிவு அதுதான் பண்றேன். இனிப்பே நீங்க சாப்பிட வேண்டியதால் வரும். அது இனிப்பு பாடி கேட்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க இனிப்பை சாப்பிடாம கசப்பு சுவையோ மற்ற சுவைகளை உள்ள கொடுத்தீங்கன்னா உடல் இன்னும் படுமோசம் அடையும். நிஜமான உண்மை இன்று வரை நிஜமான உண்மை என்ன அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு மருந்தும் கிடையாது மருத்துவமும் கிடையாது. இது நான் சொல்றதுனால நிறைய பேர் என் மேல வருத்தப்படுறாங்க. வீட்டுல வெளியில ஒரு போர்டு வச்சிருக்கிறேன், சர்க்கரை நோய் ஒரே நாளில் குறைய. நக்கல் கிண்டல் கேலி தான் இருக்கு. நிறைய பேர் கேலி தான் பண்றாங்க. என்னையே ஏகப்பட்ட கேலி பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? உலகம் பூரா மருத்துவர்கள் சிரமப்படுறாங்க, நீங்க இப்படி போட்டு போறீங்க. அதுக்கு உண்டான முயற்சி அவங்க பண்றதில்லை. ஒவ்வொரு வேலை உணவுலையும் நீங்க சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா இந்த நோயிலிருந்து இன்றல்ல என்றுமே வெளிவர முடியாது. அது தெரிஞ்ச ரகசியம் தெரிஞ்ச ஒரே நபர்னா தான். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு உணவு வந்து எந்த 2 வேறு வேறு நோயாளிகளுக்கும் அந்த உணவு பலன் தராது. அதையும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்தேன், சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட் தான். கோதுமை ரவையும் சோயாவும் கொடுத்தேன். அவருக்கு அப்படியே 300 200 குறையுது. இன்னொரு நபருக்கு கொடுத்தா அவருக்கு அப்படியே 100 200 ஏறிடுது. இந்த ஒரு வித்தியாசம் வந்து மருத்துவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியறதில்லை. ஆனா எனக்கு தெரியும் அந்த மாதிரி குறையுது ஏறுது. ஆக ஒரே உணவு ஒரே வகையான உணவு எந்த நோயாளிக்கும் பொருந்தாது பொருந்தாது பொருந்தாது. இதுலதான் எல்லாரும் ஏமாறுறாங்க. என்னுடைய வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இந்த சிவபிரகாசம்ங்கிற அந்த மருத்துவர் வந்து மிக அருமையா சொல்லியிருக்கார். இவ புதிய அரிசி ஒன்று வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரு புதிய ரக அரிசியை வந்து கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ல வருது அந்த அரிசி. அதாவது குறைந்த ஸ்லோவா உள்ள சர்க்கரை ஏற்றக்கூடிய அரிசின்னு சொல்லி வருது. ஆனா அவர் என்ன சொல்றாரோ அந்த அரிசி பழுப்பு நிறத்துல இருக்கு. சாப்பிட்றது கடினம், சாப்பிட முடியுமான்னு தெரியல. பட் அது சாப்பிட்டால் சர்க்கரை குறையுங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் வரல. அது ஐசிஎம்ஆரும் வந்து அதை அங்கீகரிச்சிருக்காங்க. இருந்தும் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. உண்மையை சொல்றவங்க வந்து தெய்வத்துக்கு சமந்தான். அவர் எனக்கு பிடிக்கும். அவருடைய வீடியோக்களை நான் நிறைய பார்ப்பேன். அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த லோ கிளைசமிக்ங்கிறது மிக ஆபத்தானது. சர்க்கரை நோயாளிகள் எந்த உணவு சாப்பிட்றதுன்னு தெரியாம இன்று வரை கஷ்டப்படுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்லி சாப்பிட்றவங்க கோதுமை உணவுக்கு வர முடியாது. கோதுமை உணவு சாப்பிட்றவங்க இட்லிக்கு வர்றது படு சிரமம், அது படு மோசமா போயிடாது. எந்த உணவாக இருந்தாலும் சரி உடல் கேட்கும் போது கொடுக்கணும். இன்று நீங்கள் சாப்பிடக்கூடிய இன்னைக்கு சப்பாத்தி கேட்குதுன்னா சப்பாத்தி சாப்பிடணும். நாளைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும். இப்போ நான் கொடுக்குற உணவுகள் என்னன்னா, ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு வகை உணவு கொடுப்பேன், ஒரே உணவு கொடுப்பேன் ஒரு நோயாளிக்கு. அதில் என்ன மெட்டபாலிசம் வருதுன்னு கண்டுபிடிச்சா, அதில் இருக்கிற சத்துக்கள் என்னன்னு கண்டுபிடிச்சா, அந்த சத்துக்கள் எந்தெந்த உணவுல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா அந்த உணவு நான் பரிந்துரை பண்றேன். 100% சர்க்கரை நோயிலிருந்து வெளிவந்து விடலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் நம்பரும் கொடுத்துருக்கிறேன். யாரும் லைனுக்கும் வரதில்லை, கமெண்ட்ஸும் போறதில்ல. பரவாயில்ல, என்னுடைய கடமை. நான் வீடியோ போட வேண்டியது. நீண்ட நாளைக்கு முன்னால நான் ஒரு வீடியோ போட்டேன். ஒரு அரசியல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 8 வியூஸ் போயிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாருக்கும் அதுல விருப்பம் இல்லை, பாக்குறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நிஜம் நடக்கும், எல்லாமே நடக்கும். சர்க்கரை குணப்படுத்தக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்றேன். உங்க சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இது உங்களுக்கு வீடியோ மூலியமாவே பதில் சொல்றேன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.